விதமான அதிகாரம் உடையவர்களை உங்களுக்கு நான் காண்பித்தேன். Last week I was preaching about the people with 4 kinds of authority. மனுஷனுக்குள்ளே இருக்கிற அதிகாரம், And the authority in man, பிசாசுக்குள்ளே இருக்கிற அதிகாரம், and the authority in Satan, தேவனுக்குள்ளே இருக்கிற அதிகாரம், the authority found in the Lord, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற the அதிகாரம். authority given to the children of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை 3 அதிகாரத்தை நான் போன வாரத்திலே கற்றுக்கொண்டோம். Last week we learned about 3 kinds of authority found in the believer. சுவிசேஷம் அறிவிக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given the authority to preach the gospel. ஞானஸ்நானம் கொடுக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Also the Lord has given us the authority to give baptism to போதனை செய்யும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். the authority to teach. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மையமாக வைத்து கடந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். Matthew chapter 28 and verse 18. And Jesus came and spoke to them, saying, All authority has been given to me in heaven and on earth. கடந்த வாரத்திலே 3 அதிகாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற 4வது அதிகாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Last week I was sharing with you about the 3 sorts of authority given to the believers. This week I am going to preach என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், the marvelous thing found in it. அதிகாரத்தை இழந்து போன மனிதன் The person who has lost authority. அவன் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் அதிகாரத்தை இழந்து போனான். When man sinned, he lost the authority. தேவனுடைய சாயலை இழந்து போனான். He lost the likeness of the Lord. தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். Also he lost the blessings of the Lord. தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை இழந்து போனான். Also he has lost the relationship with the Lord. பாவி என்றதான ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே அவன் தள்ளப்பட்டான். And was pushed into a situation where he felt that he was guilty of sin. அந்த மனிதனை ஆண்டவர் எடுத்துதான் And taking this man, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்ளும்படியாய்தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். Jesus was crucified on the cross of Calvary so that man may, the blessings he lost in the Garden of Eden may be restored to him. உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You must know the authority kept for you by the Lord. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே ரட்சிப்பை வைத்திருக்கிறார். The Lord has kept salvation in the cross of அது Calvary. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் தெரியும். And each and every man of the world knows about it. பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்ற செய்தி கிறிஸ்துமஸ் நாளிலே உலகமெங்கிலும் பறைசாற்றுகிறார்கள். And on the day of Christmas, the gospel is proclaimed to the world that Jesus came to the world to redeem us the sinners. இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் என்ற சத்தியம் இந்த உலகத்திலே பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். Most of the people of the world know that Jesus forgives the sins of the sinners. கல்வாரி சிலுவை ஒரு துக்கமான இடம் என்பதை ஜனங்கள் அந்த அளவுக்கு தான் கிறிஸ்தவ சமுதாயம் அறிந்திருக்கிறது. The Christianity has concluded that அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையின் பாடை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். if you want to know the sufferings of the cross of Calvary, your eyes should be open. கல்வாரி சிலுவையின் பாடு மரணங்களை அறிந்து கொண்டால் அருமையான ஒரு சாதாரணமான விசுவாசியாலே அறிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய ஆழமான மனக்கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் கல்வாரி சிலுவையின் மேன்மையை உன்னாலே அறிந்து கொள்ள முடியும். Ordinary believers cannot understand the depth of the sufferings of Calvary, but the people who are going deep and deep into the Lord may be able to. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து என் ஜீவிய நாட்களிலே நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று எழுதுகிறான். Apostle Paul writes to the Galatians that I will boast only about the cross, nothing other than that. ஆகவே என்ன சிலுவையிலே மேன்மை இருக்கிறது? What is the greatness found in the cross of Calvary? ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன அதிகாரத்தை கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாய் மனிதன் பெற்றுக்கொள்ளும்படி மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார்.
And the blessings lost in the Garden of Eden is restored by the cross of எந்த Calvary. மனிதனிடத்திலே தோற்று போனானோ To the man whom he was defeated. அந்த மனிதனையே ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். The Lord has given authority to the believer to conquer over the Satan. மனிதன் தான் பிசாசு தான் அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கிக் கொண்டான். Satan only has snatched his authority. இப்பொழுது அவன் பிடுங்கிக் கொண்ட அதிகாரத்தை சிலுவையின் மூலமாய் அவன் மறுபடியும் பெற்றுக் கொள்ளுகிறான். And the authority which was snatched from him is restored to him through the cross of எந்த Calvary. பிசாசு விழுந்து போன லூசிபரிடத்திலே தோற்று போனானோ அவன் மேலே ஆண்டவர் அதிகாரம் செலுத்தும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். He lost his blessings through the satanic powers, but now it is being restored through the cross of Calvary. நீங்கள் பிசாசை நீங்கள் அருமையான அவனுடைய அதிகாரத்தை மட்டமாக நீங்கள் எடை போட்டு விடக்கூடாது. You cannot underestimate the powers of Satan. ஆகவே நீங்கள் சத்துருடைய வல்லமையை அறிந்து அவன் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும். Therefore you must know the power of the enemy and you have to exercise authority over லூக்கா him. எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளும்படி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். Luke chapter 10 and verse 19. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The Lord has given you authority. எதன் மேல்? On what? இருளின் மேல், On darkness, பிசாசின் மேல், over Satan, பயத்தின் மேல், on fear, சந்தேகத்தின் மேல், over doubt, கவலையின் மேல், over fear, over பாரத்தின் sorrow, மேல், over burden, எல்லாவற்றின் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். and everything the Lord has given you ஆனா authority. விசுவாசிகளை இப்பொழுது எது ஆளுகை செய்கிறது என்றால் Now the believers are reigned by 10 what? வருஷ விசுவாசியையும் கவலை ஆளுகை செய்கிறது. Even the 10-year believer is reigned by fear. 15 வருஷ விசுவாசியை கூட பாரத்தோடு கூட இருக்கிறார்கள். Even 15 years believers are with the burden. 20 வருஷ விசுவாசி சோர்ந்து போகிறார்கள். And 20-year believer is dismayed. 20 வருஷ பிரசங்கம் சோர்ந்து போகாதே நானும் வேற பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். And I am preaching that do not be dismayed and do not be ஞாயிற்றுக்கிழமை feared. சோர்ந்து போக மாட்டார்கள், வெள்ளிக்கிழமை சோர்ந்து போயிடுவார்கள், சனிக்கிழமை சுத்தமா அவுட், ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு அழுதுகிட்டே வருது. இதுதான் வாழ்க்கை முழுவதும் 365 நாள் நடக்குது. And people become weary when they at the weekend. ஆகவே நீங்கள் இவைகளின் மேல் ஆளுகை செய்ய வேண்டும். And over all this you have to prevail. வறுமையின் மேல் ஆளுகை செய்ய And வேண்டும். you have to prevail over poverty. சாபத்தின் மேல் ஆளுகை செய்ய வேண்டும். And you must reign over curse. அதற்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் The கொடுத்திருக்கிறார். Lord has given you the authority. அந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துவது? How can you exercise the authority? வேதம் நமக்கு அதிகாரத்தை செயல்படுத்த வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? What does the word of God teach us to exercise அதை நான் authority? 3 காரியங்களை உங்களோடு கூட நான் இந்த மாலை வேளையிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். And I want to share 3 things about this. இப்பொழுது in கர்த்தர் this உங்களுக்கு evening. என்ன கொடுத்திருக்கிறார்? Now the Lord has given you what? நீங்கள் எதை பெற்றிருக்கிறீர்கள்? What have you received from the Lord? நல்லா சொல்லுங்க. அதிகாரம் பெற்றிருக்கிறீங்களா? இப்படியா சொல்றது? நல்ல அதிகாரம் பெற்றிருக்கிறீங்க. And we have ஏன்னா received பயம் authority. பிசாசு நிறைய பேரை பயமுறுத்துவான். ஏனால் பயம் மனுஷனை ஆளுகை செய்கிறது. The man is filled with fear. இப்பொழுது நீங்கள் அவைகளை ஆளுகை செய்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். Now we have received power over all this. எப்படி அதிகாரம் செலுத்துவது? How can you exercise authority over it? அருமையான அந்த அதிகாரத்தை செலுத்தும்படி வேதம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது? What does the word of God teach you about நீங்க exercising நினைக்கிற authority? பிசாசு ஓட மாட்டான். And this demon will not be cast away as you think. ஓட்ட முடியாது. And you cannot drive him. பிசாசு விரட்டுற நான் நிறைய மெத்தேடுல கிராமங்கள்ல பார்த்திருக்கிறேன். செருப்பை வச்சு அடிப்பாங்க. And slapping with the slippers. தொடப்பத்தை வச்சு அடிப்பாங்க. போறையா போக மாட்டியா? அது நான் போறேன். நான் நினைச்சேன் தொடப்பத்திலே பேய் ஓடுதே நினைப்பேன். அடுத்த வாரம் பார்த்தா அதே தொடப்பத்துல அந்த அம்மா அடி வாங்கிட்டு அதே செருப்பு தான் போகாது. நிறைய பேர் அருமையான மாம்ச பலத்திலே நீங்கள் பிசாசை துரத்த முடியாது. And you cannot cast out demons by your carnal அவனை strength. சங்கிலியினாலே கட்டி வைத்திருந்தார்கள். And this person was bound with chains. அவன்
அருமையான இருந்த இடம் எங்கே என்று நீங்கள் வாசித்தால் கல்லறை தோட்டத்தில் இருந்தான். And he was dwelling in the graveyard. அவன் சாப்பிடுகிற ஆகாரம் என்ன நினைக்கிறீங்க? மாம்சத்தை எரிந்து கொண்டிருக்கிற சாவு பிணத்திலிருந்து அருமையான அந்த கறி வந்து அந்த கறி எடுத்து சாப்பிடுறான். எங்க ஊர்ல ஒரு அம்மா அப்படி சாப்பிடுவாங்க, கிட்டே யாரும் போக மாட்டாங்க. அந்த யோசித்து பாருங்கள், பிசாசு மனிதனுக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறான் என்பதை பாருங்கள். How the demon is working in man. ரோட்ல படுத்து கிடக்குறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தூக்கம் வர மாட்டாங்க. ஒரு கொசு கடிச்சா முடிஞ்சு எழும்பி உட்கார்ந்து இருக்கிறோம். ரோட்ல ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறான். சாக்கடை பக்கத்துல சாக்கடை, பன்னி, நாய் எல்லாம் அங்கதான் கிடக்கு, அதுக்கிட்டே படுத்து கிடக்குறான். இது பிசாசினுடைய கிரியை. And these are the works of Satan. அருமையான துணியை கிழிச்சு சிரிச்சுக்கிட்டே நடக்கிறான். பிசாசு எப்படி கிரியை செய்கிறான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். And I am telling you about இவர்களின் மேலே நீங்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். And you have got authority over all this. அதிகாரம் உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். The Lord has kept you filled with authority. முதலாவது இதை எப்படி நீங்கள் இவனை மேற்கொள்வது, உங்கள் அதிகாரத்துக்குள்ளே மறைந்து கிடக்கிற 3 மேன்மைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். I want to reveal the 3 greatness found in authority. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 1 John chapter 2 and verse 14. I have written to you, fathers, because you have known him who is from the beginning. I have written to you, young men, because you are strong, and the word of God abides in you, and you have overcome the wicked one. உங்கள் அதிகாரத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனம் இணைந்து காணப்பட வேண்டும். And in your authority, the word of God should be united. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And resist to the evil. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And he will flee from you. ஆனால் எப்படி எதிர்த்து நிற்பது? How can you resist the devil? நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். You have to take hold of உங்கள் அதிகாரத்துக்குள்ளே தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும். And the word of God should be found in the authority. நீங்கள் வசனத்திற்குள்ளே கட்டப்பட்டிருக்க You வேண்டும். must be built in the word of God. பொய்யான மாயைக்குள்ளே கட்டப்பட்டு விடாதீர்கள். And you should not be bound in the vanity. அருமையான தேவன் வசனத்தை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். You have to cling to the word of God. யாக்கோபின் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு கொண்டு ஆம் நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு ஆம். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நாம் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று யாக்கோபு தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். James chapter 1 and verse 18. Of his word will he brought us forth by the word of truth, that we may be kind of first fruits of his creatures. பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்கும்படி ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜீவ வசனத்தை நான் பிடித்துக் கொண்டு ஓடுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். Philippians chapter 2 verses 15 and 16. That you may become blameless and harmless, children of God without fault in the midst of a crooked and perverse generation, among whom you shine as lights in the world, holding fast the word of life, so that I may rejoice in the day of Christ, that I have not run in vain or labored in vain. சில சமயங்களில் பிசாசு வசனத்தின் மூலமாய் தான் நம்மை ஆளுகை செய்ய வருவான். Many times the Satan tries to overcome us through the word of God. இயேசுவை அவன் சந்திக்க வரும்போது வசனத்தின் மூலமாய் தான் அவரோடு கூட பேசினான். And when he came to tempt Jesus, he was speaking through the word of God. அவை வசனம் பேசுகிறவர்கள் எல்லாரும் அருமையான தேவ ஆவியினாலே தான் பேசுகிறார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. And you should not think that those who are speaking the word of God are not filled with the Holy Spirit. ஆகவே பொய்யான உபதேசங்களை பேசுகிறவர்கள் கூட இந்த வேத புத்தகத்தில் இந்த வசனங்களை தான் எடுத்து பேசுகிறார்கள். Even the wrong doctrine people are also taking the word of God and preaching wrong இயேசு doctrine. கிறிஸ்துவின் நாமம் என்ற ஒரு சபை இருக்கிறது, அவர்கள் இந்த பைபிளை தான் பேசுகிறார்கள். The only Jesus denomination, they are also speaking from the யோகோவா word of God. ரட்சணேசன் என்ற ஒரு சபை இருக்குது, அவர்களும் இந்த பைபிளை தான் பேசுகிறார்கள். Even the Jehovah Witness people are speaking from the word of God. நிறைய ஃபால்ஸ் டீச்சிங் பீப்புள் எல்லாம் பைபிள் வச்சுக்கிறார்கள். And those who are preaching wrong doctrines have Bible. பிசாசை ஜெயிக்கிற வசனம் அவர்களுக்குள்ள இல்லை. They do not have the word to conquer
the satanic powers. அதுதான் ரேமா என்று சொல்கிறார்கள். That is why they say it is the Rhema. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உனக்குள்ளே உனக்குள்ளே போகும்போது அது வல்லமை உள்ளதாக போக வேண்டும். When the word of God goes forth from you, it should be powerful. இந்த 66 புத்தகங்களை நீ படிக்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை ஒன்று சம்பந்தமானது. If you go through the 66 books of the Bible, there is some relation. ஏதோ ஒரு வசனத்தை மாத்திரம் பிடித்துக்கொண்டு இதுதான் சரி என்று வாக்குவாதம் பண்ணக்கூடாது. And we should not argue that the particular verses. நீங்கள் ஒருபோதும் வசனத்தை பிடித்து ஆர்கியூமென்ட் பண்ணாதீர்கள். And do not argue the. அப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் அவர்களோட வசனத்தை பேசாதீர்கள். Do not argue with the people who are arguing with you. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே கர்த்தர் வசனத்தை கொண்டு எதற்காக தேவன் நம்முடைய இருதயத்திலே, எண்ணங்களிலே, உணர்வுகளிலே வைக்கிறார் என்றால் நம்முடைய அதிகாரம் பலனுள்ளதாக மாறும்படி. The Lord is keeping His word of God in us, so that we may be able to hold the authority. விடுதலையை உண்டு பண்ணும்படி. And to bring deliverance. அருமையான ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு போக வேண்டும். To bring deliverance to the people. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசு போவதாக என்று சொல்லும்போது, அதிகாரத்தோடு கூட நீங்கள் சொல்லும்போது, அருமையான வசனத்திலே நின்று நீங்கள் சொல்லும்போது, எப்பேற்பட்ட பிசாசும் மனிதனை விட்டும், குடும்பங்களை விட்டும், அருமையான உறவுகளை விட்டும் வெளியே போய்விடும். When you exercise the authority and command the satanic powers to leave a man, it will go. நீங்கள் அதை உணரலாம். And you can feel it. ரட்சிக்கப்படாத ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு நல்லா தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே இருள் இருக்கிறது. I can find darkness in an unsaved ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பிரசன்னம் அந்த வீட்டிலே இருக்கிறதை உணர முடியும். We can feel the presence of God in a believer's house. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாரத்துக்குள்ளே முதலாவது காணப்பட வேண்டிய அந்த அதிகாரம் வல்லமை உள்ளதாக, பலன் உள்ளதாக செயல்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்கு பிசாசின் மேல் கொடுத்திருக்கிற அதிகாரத்தோடு கூட தேவனுடைய வசனம் இணைந்து காணப்பட வேண்டும். The word of God should be united with the authority given to you by the Lord. It will work mightily. இரண்டாவது, Secondly, அருமையான தேவனுடைய வெளிப்படுத்தின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆம் தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Revelation chapter 12 and verse 11. And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they did not love their lives to the death. இரண்டாவது அதிகாரத்துக்குள்ளே ஆண்டவருடைய இரத்தம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளே அடங்கி இருக்க வேண்டும், அல்லது இரத்தத்துக்குள்ளே அதிகாரம் இருக்க வேண்டும். The blood of Jesus should be found in the authority. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே என்று நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தை அதிகாரத்தோடு கூட சொல்லும்போது பிசாசு நடுங்குகிறான். When you say with authority that I sprinkle the blood of Jesus, the power of the Lord. 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். First Peter chapter 1 and verse 19. But with the precious blood of Jesus Christ, as of a lamb, without blemish and without spot. அருமையான விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And you have been redeemed by the precious blood of Jesus. அருமையான பிசாசின் கையிலிருந்து மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. The blood of Jesus has power to redeem a man from the hand of Satan. That is why it is written that you have been redeemed. அவன் கட்டப்பட்டிருந்தவன், he was bound, அருமையா ஒடுக்கப்பட்டிருந்தவன், and he was oppressed, சிறுமைப்பட்டிருந்தவன், and he was afflicted. ஆனால் இப்பொழுது அவன் விடுதலையாக்கப்படுகிறான். Now he is delivered. எப்படி விடுதலையாக்கப்படுகிறான்? How was he delivered? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. And he was redeemed by the blood of Jesus. ஆகவே உங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் காணப்பட வேண்டும். And in the authority there should be the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லுங்கள். And you pronounce வெளிப்படுத்தின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆம். அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாதுகாவலாய் இருக்கிறீ, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களையும் பாஷைக்காரர்களையும் ஜனங்களையும் ஜாதிகளுக்கு எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய
உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. Revelation chapter 5 and 9. And they sang a new song, saying, You are worthy to take the scroll and to open its seal, for you were slain, and you have redeemed us to God by your blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களை குறித்தும் ஆம். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய். ஆமென். Acts chapter 20 and verse 28. Therefore take heed to yourselves and to all the flock among which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God, which he purchased with his own blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு விடுதலையாக்குற வல்லமை இருக்கிறது. The blood of Jesus has the power to redeem people. சல்சியம் படுத்தா கழுத்தை ரெண்டு நெரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் எனக்கு பாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு விடுதலை உண்டாகிறதை நான் பார்த்திருக்கேன். அநேக முறை நான் விடுதலையாக்கப்பட்டது, மீட்கப்பட்டதுக்கு ரகசியம் என்னவென்றால், அவருடைய இரத்தத்தை நாவிலே நான் சொல்லும்போது பிசாசு அந்த இருளின் வல்லமை விலகி போகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். Many times when I was confessing the blood of Jesus, I could see the power of darkness departing from இயேசு me. கிறிஸ்துவின் இரத்தம். The blood of Jesus. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். Open your mouth and say, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். The blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நீங்க இங்க இருந்து வீடு வரை சொல்லிட்டே போங்க. And keep telling. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அருமையான நீங்கள் அந்த வார்த்தையை உச்சரிக்க என்ன நடக்கும் என்றால், வீட்டில் இருக்கிற எல்லா இருளும் விலகி போகும். As you pronounce the blood of Jesus, the darkness found in your house will be departed. அருமையான கர்த்தருடைய அருமையான ஒரு தண்ணியில ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சொல்லி ஜெபம் பண்ணி அவன் கையில கொடுங்க. அற்புதம் நடக்கும். கிராமத்திலே ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to tell us an incident about the minister of God ministering in the கிராமத்துல village. யார் வருவாங்க, என்னதான் நீ பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணும் வர மாட்டாங்க, அவ்வளவு சுலபமா வர மாட்டாங்க. It is very difficult to do the ministry of God in the village. முதல் ஊழியத்தை மாடுகளின் மத்தியிலே அந்த பாஸ்டர் செய்ய ஆரம்பிச்சார். And the pastor was doing ministry among the cows. மாட்டுக்கு தான் பிரசங்கம். And he was preaching to the cows. அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணி கொடுத்தா 2 லிட்டர் பால் அதிகமா கறக்கும். And he said that if I pray for these cows, they will give milk 2 liters more. அருமையானவர்களே, விடியற்காலை 5 மணிக்கு அவர் எழும்புவார். And he got up early in the morning. வீட்டுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் செம்பு வச்சிருப்பாங்க. செம்புல குடத்துல தண்ணி கிண்ணி எல்லாம் வரிசையா இருக்கும். And people used to have the pitchers. இவர் ஜெபம் பண்ணி கொடுத்தா எல்லா வீட்லயும் மாடு 1 லிட்டர் ஜாஸ்தியா கிடக்குது, 2 லிட்டர் ஜாஸ்தியா கிடக்குது. தண்ணிக்கு ஜெபம் பண்றதே இவருக்கு பெரும் பாடாய் போச்சு. And the cows started yielding. அவர் சொல்லுகிறார், நான் ஜெபம் பண்ணி கொடுத்த எல்லா மாடு பால் கறக்கும். On the cows on whom I prayed, அப்படிதான் அந்த yielding lot of கிராமத்திலே milk. தன்னுடைய சபையை கட்டி இருக்கிறார். And that is how he established his church and the என்னுடைய village. ஊழியத்திலே கூட எனக்கு அது ஞாபகம் வருகிறது. Even in my ministry such things were ஒரு happening. கிராமத்துக்கு போகும்போது அந்த வீட்டுல தான் வீட்டு கூட நடத்தணும். அந்த அம்மா எனக்கு என்ன ஒரு மரத்துல ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. நான் ஒரு மரத்துல கை வச்சு ஜெபம் பண்ண, வேப்ப மரம் அது துளுத்து போச்சு. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே, இந்த மரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆனா மனசுல நினைப்பேன், உலகத்திலே இந்த ஊழியத்துக்கு மட்டும் வரவே கூடாதுன்னு மனசுல நினைப்பேன். 2வது அந்த அம்மா ஒரு பழம் தருவாங்க, ஒரு சிவப்பு பழம் ஒன்று கொடுப்பாங்க. எங்க ஒரு பக்கம் சிவப்பு பழம் கொடுப்பாங்க, அதுல 2 ரூபாய் காசு இருக்கும். பாஸ்டர் சாப்பிடுங்க பாஸ்டர், அடுத்த ஜெபத்துக்கு. சரி, அடுத்த ஜெபத்துக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சு தெம்பா. அடுத்தது, பாஸ்டர் என் புள்ள ரொம்ப தண்ணியே குடிக்காம இருக்கிறான். என்னடா புள்ள எங்கடா தண்ணி குடிக்காம இருக்கிறான்? மாடு தான் இந்த அம்மாவுக்கு புள்ள. அப்புறம் அந்த மாட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் இந்த மாடு மேலே வைத்திருக்கிற கண்கள் எல்லாம் அருமையானவளை பட்டு போவதா? இந்த மாட்டுக்கு மேல எவன் கண்ணை வைக்க போற? ஊர்ல என்ன கிராமத்துல ஒரு மாடா இருக்கு. இந்த அம்மா அப்படி ஜெபம் பண்ணாதான் என்ன மேல இன்னொரு பழம் தரும். அதுக்கு பிறகு இந்த அம்மா என்ன எங்க கூட்டு போன்னு நினைக்கிறீங்க? கழனி பானையில ஜெபம் பண்ண கூட போவோம். அப்ப நான் ரொம்ப எலும்பு தோல்மா இருப்பேன். நம்மளை பார்த்தா பாஸ்டர் மாதிரி தெரியாது, அதனால கொஞ்சம் பாஸ்டர் மாதிரி தெரியட்டுன்னு சொல்லி இப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
கொஞ்சம் சின்ன பையனா, தலை கொஞ்சோல இருக்கும், எலும்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அங்கங்க. நல்லா தொளதொளான்னு ஒரு சட்டை போட்டிருப்பேன், ஃபுல் கையா ஒரு போட்டிருப்பேன், கொஞ்சம் பெரிய ஆளா மாதிரி தெரியட்டும். வயசு கேட்டா கூட கூட்டி சொல்லிட்டு இருப்பேன். அங்க போய் நான் நினைப்பேன், மெதுவா இப்படி 4 விரல வச்சு அந்த கழனி பானையில ஜெபம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய இரத்தமாய் மாறுவதாக, பால் உண்டாவதாக, குட்டிகள் போடுவதாக. உண்மையா நான் சொல்றது பொய் கிடையாது. ஆனா அந்த அம்மாவுக்கு திருப்தியே இருக்காது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த அம்மா சொல்லுங்க, பாஸ்டர் ஐயா நீங்க கொஞ்சம் வருத்தப்படாதீங்கயா, கழனி பானை உள்ள கை போடுங்கயா. கொஞ்சம் கொஞ்சம் கை போட்டா திருப்தி வராது. கை போட்டு உள்ள கை வச்சு அப்புறம் அந்த அம்மா கையெல்லாம் கழுவி விடுவாங்க. அதெல்லாம் ஓடி வந்து கழுவி விடுவாங்க. ஒரு குடத்தை வச்சு பாஸ்டர் இங்க இருந்து அங்க வர கழுவி விடுவாங்க. அப்புறம் தொடச்செல்லாம் விடுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா பாஸ்டர் உள்ள ஜெபம் பண்ண. இந்த காலத்துல யார் அப்படி ஊழியத்துக்கு வருவாங்க? நான் ரொம்ப நாள் ஃபாரின் எங்கேயாவது போயிடலான்னு எவ்வளவோ நாள் நினைச்சிட்டே இருந்தேன். எங்கேயாவது ஒரு வாசல் தெரிஞ்சா ஓடி போயிடலாம். எதுக்காய் சொல்லுகிறேன் என்றால், ரொம்ப கஷ்டமான பகுதி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. Power in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. The blood of Jesus has the power. அது அந்த மரம் துளுக்குது, அந்த வேப்ப மரம் துளுத்து போச்சு. The neem tree is மாடு ரொம்ப பால் கறக்குது. அடுத்த வாரம் கேட்டாங்க, சாட்சி சொல்லுவாங்க, 2 லிட்டர் பால் கறக்குது, 2 லிட்டர் பால் கறக்குது, பாஸ்டர் 2 லிட்டர் பால் கறக்குது. அதனால என்ன ரெகுலர் ஜெபத்துக்கு வச்சுட்டாங்க. எப்பண்டா அந்த ஊழியத்தை விட்டேன் பாருங்க, அன்னைக்கு தான் விடுதலையா வந்தேன். இந்த கிராமமே வேண்டான்னு ஒரு 100 பேர் வருவாங்க. நான் எதுக்காய் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நீ மாட்டுக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, மரத்துக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, செடிக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, அங்க அற்புதம் நடக்கும் ஐயா. If you pray with the blood of மாட்டுக்கு Jesus, அற்புதம் நடக்கும்னு சொன்னா அப்ப உனக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதா? if miracle happens even to the மரத்துக்கு cow, அற்புதம் நடக்குன்னா உனக்கு நடக்குமா நடக்காதா? and will miracle பேய் ஓடுமா ஓடாதா? அது எங்க ஊரு பேய் ஓடாதுங்கிறான். உங்க ஊர் பேய் ஓடும், எல்லா ஊர் பேய் ஓடும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. and the blood of Jesus has power in it. ஆகவே அதிகாரத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்க வேண்டும். And in the authority there should be blood of Jesus. மூன்றாவது வெளிப்படுத்தின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். Revelation chapter 12 and verse 11. And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they did not love their lives to the death. மூன்றாவது அதிகாரம் சாட்சியோடு கூட இணைந்து இருக்கிறதாக இருக்கிறது. And thirdly, the authority is united with the testimony. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜீவியம் ஒரு சாட்சியின் ஜீவியம் அவசியமா இருக்கிறது. And your personal life should be a testimony. உன் அதிகாரம் செயல்படுத்த வேண்டும் என்றால், And if you want to exercise your authority, நீங்கள் வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியையையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்திலே குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக்கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொடுக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் உங்களுக்குள்ளே சாட்சியாக அந்திப்பா என்ற ஒருவன் கொல்லப்பட்டதையும் என்னை பற்றும் விசுவாசத்தை ஆம் நீ மறுதலையாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். ஆம் பிசாசின் கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அந்திப்பாவை குறித்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வெளிப்படுத்தின புத்தகத்திலே பார்க்கிறோம். Revelation chapter 2 and பெருக்குமு verse சபை 13. சார்ந்தவன், பெருக்குமு சபை சார்ந்தவன். And this person belongs to the church at Bergamus. I know your works and where you dwell, where Satan's throne is, and you hold fast to my name, and did not deny my faith even in the days in which Antipas was my faithful martyr, who was killed among you where Satan dwells. 3 யோவான் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். அவர்கள் உம்முடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி ஆ. அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். 3 John chapter 6 verse 6. Who have borne witness of your love
before the church. If you send them forward on their journey in a manner worthy of God, you will do well. உன்னுடைய வாழ்க்கையின் விசுவாச பகுதி இருக்கிறது, There are parts of faith, நம்பிக்கையின் பகுதி இருக்கிறது, the part of hope, ஆராதனையின் பகுதி இருக்கிறது, the part of worship, பக்தி பகுதி இருக்கிறது, the part of godliness, வைராக்கியமான பகுதிகள் இருக்கிறது, the part of zeal, அன்பான பகுதிகள் இருக்கிறது. the part love. உங்க அன்பை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். And there should be witness about your love. எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பாராட்டின அன்பு பெரியது. The love which you have shown is great. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் வந்து இந்த சபையிலே வந்து செய்கிற காரியங்களை எல்லாம் தேவனாய கர்த்தர் பார்க்கிறார். The Lord is looking at the works. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அந்த தீவார் காட்டின அன்பு மகா பெரியது என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தையை வாசிக்கலாம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு ஆம், அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டி அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. கொஞ்சம் அல்லையா, கொஞ்சம் அல்ல. Acts chapter 28 verse 1. Now when they had escaped, they then found out the island was called Malta. The natives showed us unusual kindness, for they kindled a fire and made us all welcome because of the rain that was falling and because of the cold. அந்த தீவார் பாராட்டின அருமையான அன்பு கொஞ்சம் அல்ல. And the natives showed us unusual kindness. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எவ்வளவு பலமையான ஒரு சாட்சி பாருங்கள். What a powerful witness. ஆகவே கர்த்தர் உன்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். The Lord has kept you as a witness. நீ உன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே சாட்சி காணப்பட வேண்டும். And in your authority there should be witness. 3 யோவான் 12 வசனத்தை கூட வாசிக்கலாம். தேவத்திரியில் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய் என்று அறிகிறோம். எங்கள் சாட்சி மெய் என்று அறிகிறோம். 3 John verse 12. Demetrius has a good testimony from all and from the truth itself, and we also bear witness, and you know that our testimony is true. ஒரு சாட்சியின் ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். And there should be testimony in your life. இந்த மூன்றும் அதிகாரத்தோடு கூட இணைந்து நிற்கிறதாக இருக்கிறது. And these three should be united with authority. அப்படி இல்லாம நீ இயேசுவின் நாமத்தில் விரட்டினாலும் போகாது, போன்னு சொன்னாலும் போகாது, அந்நிய பாஷை பேசினாலும் போகாது, ஆவியில நிறைஞ்சி குதிச்சாலும் போகாது. And without these things, if you want to cast a demon, ஏனென்றால் உன் அதிகாரம் பலன் உள்ளதாக மாற வேண்டும். and your authority should be strong. சத்துருவின் வல்லமையை அழிக்கிற வல்லமை உடையதாக உன் அதிகாரம் மாற வேண்டும். And your authority should be so strong that you may be able to destroy the powers of அதிகாரத்தை கொண்டு Satan. வருகிறவன் பலவானா இருக்க வேண்டும். And the person who is bringing the authority should be strong. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சரீர வளர்ச்சியை பார்க்காதே. And the Lord says that do not look at the physical state. இவனை நான் புறக்கணித்தேன். And I have rejected him. கோலியாத்தை கொல்லும்படி ஒரு மனுஷன் வருகிறான். And a person is coming to kill Goliath. அவன் தோற்றத்திலே சிறியவனாக இருப்பான். And he is small in his stature. அவன் ஆடு மேய்க்கிறவன். And he was shepherding his flock. அவனுடைய உடை ஆடு மேய்க்கிற உடை அவன் அணிந்திருக்கிறான். And his robe is the robe of a அவன் shepherd. காட்டிலே தங்கிக் கொண்டிருக்கிறான். And he was dwelling in the ஆனால் அதிகாரம் wilderness. உடையவன். But he has the power. அவன் சொல்லுகிறான், நீ அருமையான பட்டயத்தோடு ஈட்டியோடும் கூட வருகிறாய், நான் உன்னை சந்திக்க எப்படி வருகிறேன் என்றால் இஸ்ரவேலின் ராணுவத்தின் தேவனோடு கூட வருகிறேன். And he was telling Goliath that you are coming with fear, with spear and sword, but I am coming in the name of the Lord of the hosts. அவன் கையிலே வைத்திருந்த ஒரு சின்ன கூழாங்கல் தான். And he was having a small stone in his ஆனால் hand. அது பலனுள்ள கூழாங்கல். But that stone was அது very அதிகாரம் powerful. உள்ள கூழாங்கல். And that stone was of அது authority. கோலியாத்தை கொல்லுகிற வல்லமை உள்ள கூழாங்கல். And that stone has all the power to kill அது அவன் Goliath. தலையை அடிக்கிற அந்த கல்லா இருக்கிறது. And this stone has the power to smite his ஆகவே head. நீங்கள் ஆள் பார்க்க சாதாரண ஆட்களா இருக்கும். And he may look small. ஒருத்தர் பிசாசை விரட்டுறதுக்கு படம் போட்டுக்காரு, PhD USA, அப்புறம் பைபிள் காலேஜ் டீச்சர், பைபிள் காலேஜ் ப்ரொஃபசர். அந்த படங்களை போட்டுட்டே இருந்தேன், நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கே பாதி தெரியல, இப்படி ஒரு படிப்பெல்லாம் பைபிள்ல இருக்குதான்னு தெரியல. பிசாசு ஓடும் போட்டுக்கிறாங்க, ஒன்னும் ஓடாது. PhDலையும் ஓடாது, டிகிரிலையும் ஓடாது, TDKHலையும் ஓடாது.
பிசாசு ஓட வேண்டும் என்றால் உன் அதிகாரத்துக்குள் இருக்கிற வல்லமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். If the devil has to flee, you must know the authority. அவர் தண்ணியை குடிச்சு குடிச்சு பிசாசு விரட்டிட்டே இருக்கிறார் தவிர தண்ணி தான் நிறைய போச்சு, வேஸ்ட் ஆச்சே தவிர ஒரு பிசாசு ஓட. அந்த பாஸ்டர் திருப்பி சொல்றாரு, வெண்ணி கொண்டு வா, ஹார்லிக்ஸ் கொண்டு வா, தண்ணி கொண்டு வா, ரொம்ப டயர்டா இருக்கிற பேயை விரட்டி. ஒரு பேய் கூட அந்த சபையில இருந்து போகல. கோவக்காரங்க அடுத்த வாரம் கோவக்காரங்களா தான் வர்றாங்க. சண்டை போடுறவங்க மறுபடியும் சண்டை போடுற பிசாசு போயிருக்குதா? கோவக்காரர் பிசாசு போயிருக்குதா? கோல் சொல்ற பிசாசு போயிருக்குதா? பொறாமையான பிசாசு போயிருக்குதா? அதெல்லாம் ஒண்ணுமே போல. ஆடுற பிசாசு மட்டும் 4 விழுந்திருக்கு. அது அடுத்த வார கூட்டத்திலேயே ஆடும். இந்த பேயை விரட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். பொறாமையின் பேயே இயேசுவின் நாமத்துல போ. சாட்சி சொல்றாங்க, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாரு, நான் இப்பொழுது எனக்கு பொறாமை இல்லை, இப்பொழுது நான் கோல் சொல்லுகிறது இல்லை, நான் இப்பொழுது குறை சொல்லுகிறது இல்லை. இந்த மாதிரி சாட்சி எந்த பெந்தகோஸ்து சபையிலேயே அல்லது எந்த கிறிஸ்தவ சபையிலேயாவது எந்த கூட்டத்திலேயாவது யாராவது சொல்றாங்களா? நான் வந்தேன், ஒரு மாதிரி இருந்துச்சு கை, திருப்பி கை ஒரு மாதிரி மாறிட்டான். உள்ள இருந்து போச்சு, திரும்பி உள்ள இருந்து வெளியே போகுதான். இந்த மாதிரி சாட்சி சொல்றாங்களே தவிர வேற மாதிரி சாட்சி ஒண்ணு கிடையாது. அதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியா? நேத்து ஒரு பகுத்தை பார்த்தேன், 5 காயம் உள்ள ரத்தம் வாய வைக்கிறாங்க, பால் ஊத்துறான் நாக்குல. மரியாள் பேய், ஈவில் ஸ்பிரிட், ஜார்ஜ் கிரியை. இதை பார்த்து நிறைய பேர் கும்பிடுறாங்க. அப்படியே அந்த அம்மா கிட்ட முழங்கால் பண்றாங்க. பேய விரட்டுறாங்க, ஒருத்தரும் இல்ல, யாரும் விரட்ட மாட்டேங்கிறாங்க. நானா போய் ஏச்சு நாமத்துல போ, பாலே வராத, காயமே வராது. அந்த அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க, காட்சி அளிக்கிறாங்களாம். என்னையா காட்சி அளிக்கிறாங்க? தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறீர்கள். Dear children of God, we are living in the last days. எல்லாத்தையும் நம்ப கூடாது. எல்லாத்தையும் சும்மா எது கண்டாலும் என்ன படம், அந்த படமா உள்ள ஊத்தி வச்சுடு, அதான் சிலுவையா மரத்துல வச்சுக்கிறாங்க, கொண்டா உள்ள சிலுவை ஓலையில வச்சுக்கிறாங்க, 4 ஓலை அங்க கட்டிட்டோம், பிசாசா அங்க கட்டி, அந்த பக்கத்துல கட்டி, எல்லாம் இந்த பாஸ்டா அந்த பாஸ்ட் வாங்கணும், இந்த பாஸ்ட் அந்த பாஸ்ட். ஒரு வீட்டுக்கு 10 பாஸ்ட் போனா அந்த வீட்டுல ஒரு பேயும் ஓடாது. ஊர்ல இருக்கிற பேயெல்லாம் ஜெபம் பண்ணி அந்த வீட்டுல விட்டு போயிடும். நிறைய ஜனங்க அப்படிதான். நம்ம நாட்டு ஜனங்களை என்ன செய்ய முடியும்? திருத்தவே முடியாது. நீங்க உலகத்துல யார வேணாலும் திருத்தலாம். நம்ம நாட்டு ஜனங்களை எவ்வளவு பிரசங்க கேட்டாலும், பிரசங்கமா பண்ணுங்க பண்ணுங்க, ஜெபமா பண்ணுங்க. ஒரு சின்ன கவர்ல ஒரு 10 ரூபா கவர் 50 ரூபா கொண்டு வருவோம். போகும்போது திட்டிகிட்டே போவோம், சரி இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண 50 ரூபா தான் கொடுத்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, உண்மை அது. அப்ப அந்த ஆள் ஜெபம் பண்ணா எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், பாஸ்டர் நான் உபாசத்தோடு ஜெபம் பண்ண பாஸ்டர், 100 ரூபா கொடுத்து அனுப்புது பாஸ்டர், இந்த பொம்பளை உருப்பிடுமா பாஸ்டருங்கிறான். அந்த பாஸ்டர் அவன் உருப்படாத ஒருத்தன் ஜெபம் பண்ணிருக்கிறான். நிறைய பேர் பார்க்கிறவைகளை தான் கேட்கிறவைகளை பெருசாக நம்புகிறார்கள். Many people are believing what they see பெருசாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காரியத்தை பெருசா சொல்லணும், and they want things to be magnified. கேட்டீங்களான்னு சொல்றதுக்கும் கேட்டீங்களா, அப்ப அவன் வாயை திறக்கிறான், என்ன புதுசா சொல்ல போறாங்க. ஒண்ணும் கிடையாது, ஏற்கனவே கேட்டதுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறான். சே புடிச்சு போச்சு, நீ கேட்டு. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். Dear children of God, நீங்கள் யார்? அதிகாரம் உள்ளவர்கள். You have authority. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. The word of God says that you will cast out demons. எப்படி சொல்றீங்கன்னு கேட்காதீங்க, வசனம் சொல்லுது. The word of God says so. இயேசுநாதர் சொல்றார், and Jesus himself says. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God says. நான் துரத்த முடியுமா பாஸ்டர்? நீங்க துரத்த முடியும். Can I cast demons? Yes. அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given you authority. ஆகவே நீங்க இனிமேல் போய் உங்க தெருவில் இருக்கிற பேயெல்லாம் விரட்டிட்டு வாங்க. Go and cast out demons. குடும்பத்தில் இருக்கிற பேயெல்லாம் விரட்டுங்க, இயேசுவின் நாமத்திலே போவதாக என்று சொல்லி பாருங்க. அவங்க முன்னாடி போய் சொல்லிடுறாங்க, அடிச்சு போடுவாங்க. நீங்க தெரியாம சொல்லுங்க. நீ பக்கத்து வீட்டுல போய் பிசாசே உன்னை இயேசுவின் நாமத்துல விரட்டுறேன்னா அவன் நம்மளை அடிச்சு போட போறான். பாஸ்டர் சொன்னாரு, மனசுல வச்சு சொல்லுங்க. ஒரு மனசுக்குள்ள வச்சுங்க, இவன் ரொம்ப துன்பம் கொடுக்குறான்னா மனசுலேயே ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்துல இவனுக்குள்ள பிசாசு. நம்மளை பார்த்தா தான் மூஞ்சி மாறுது, நம்மளை பார்த்தா தான் கண்ணு மாறுது, நம்மளை பார்த்தா தான் கோவம் வருது. மற்ற எல்லாரும் ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போட்டு போறான், அவங்க எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்மளை கண்ட உடனே சிரிக்கவே மாட்டேங்கிறான்.
அவன் பேய் கிரியை செய்து இயேசுவின் நாமத்துல இவன் பல் வெளியே வருவதாக, இவன் சிரிப்பானாக அப்படி சொல்லி பாருங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்ககிட்ட யாரையும் சிரிக்க மாட்டான், அவங்ககிட்ட சிரிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு இருக்கிற பேய் போயிடும். உண்மையா நான் சொல்றது, நீ ஒன்னும் அடிக்கலாம் தேவையில்லை, பேய விரட்டி விட்டா சரியாயிரும். அவன் ஆபீஸ்ல இருந்த அருமையான, வீட்டுல இருக்கிற அருமையான, கிராமத்துல இருக்கிற, தெருவில் இருக்கிற, பக்கத்து வீட்டுல இருக்கிற பேயை விரட்டி பாருங்க. ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் தான் நான் சொல்றதை பண்ணி பாருங்களேன். பேய் போகுதா என்னன்னு பாருங்களேன். பிராக்டிஸ், இதுல என்ன தப்பு இருக்குது? ரசத்திலே 50 விதையான ரசம் இருக்குது. நீங்க வச்சிருக்க ரசத்தை மனுஷனே குடிக்க மாட்டான். நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் தான் உலகத்திலே ரொம்ப ரசம் வைக்கிறேன்னு சொல்லி. ஹோட்டல்ல வந்து பாருங்க, 50 ரசம், 50 டைப்பான பாயசம், சாம்பார் ஒரு 50-20 சைஸ்ல சாம்பார் இருக்கு. நீங்க வச்சிருக்கிற சாம்பார் மனுஷன் சாப்பிட மாட்டான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன போல சமைக்கிறவங்க இந்த ஊர்ல இல்லை. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. தங்களுக்குள்ள ஒண்ணு இருக்காது, ஆனால் தங்களை ஒரு பெரிய ஆளா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் எவ்வளவு பெரியது என்பதை அதை யோசித்து பாருங்கள், அதை சிந்தித்து பாருங்கள், அதை செயல்படுத்த பிரயாசப்படுங்கள். You must think about the authority given to you by the கொஞ்சம் Lord முயற்சி பண்ணி பாருங்க and try to exercise. முதலாவது உங்க வீட்டுல இருக்கிற எல்லா அருமையான சுறுசுறுப்பா மாத்திடலாம். எல்லாம் காலையில் எழும்பிடுவாங்க, தூங்க மாட்டான். தூக்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்துல போய் இந்த வீட்டை விட்டு எல்லாம் 4 மணிக்கு உட்கார்ந்து பைபிள் படிச்சிருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையா சொல்றேன், நீங்க ஒண்ணும் ஜெபம் பண்றது கிடையாது. அவன் தூங்குற ஆள், ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறீங்க. 10 மணி வரை 2 பேரும் தூங்கிட்டு வெளியே வராங்க, தண்ணி இல்லை. பக்கத்து வீட்டுல இருந்து பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வராங்க. விசுவாசி வாங்கப்பா சார், வாங்கப்பா சார்ங்கிறாங்க. எனக்கு கோவம்னா ரொம்ப கோவம். அதை பக்கத்து வீட்டுல சொல்றாங்க, நீங்க சரியும் காலையில 10 மணிக்கு பக்கெட் தூக்கிட்டு போதுங்க. மற்ற வீட்டுலாம் வீடெல்லாம் தெளிச்சு 4 மணிக்கு அவன் சாமியெல்லாம் கூப்பிட்டு ஆபீஸுக்கு போற நேரத்துல இந்த அம்மா பக்கெட்டு போகுது. நீ என்னம்மா நீ சிஎல் போட்டுக்கிறாங்களா? ஏன்னா தூங்கி சிஎல் போட்டுக்கிறாங்க. சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். You must be brisk. வேதத்தை வாசிக்க வேண்டும். You must read the Bible. ஜெபம் பண்ண வேண்டும். You must pray. ஒரு நல்ல Dress போட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டும் வீட்டுல. And கிழிஞ்ச Dress எல்லாம் போடக்கூடாது. கிழிஞ்ச Dress எல்லாம் இங்க ஏண்ட கொண்டு கொடுங்க, நான் எரிச்சு போடுறேன். இல்ல ஒரு Dress நிறைய இருக்குது, தர்றேன் உங்களுக்கு. தேவனுடைய நல்ல Dress ஒன்று போடுங்க. பழைய 1900 வீட்டுக்காரர் கல்யாணத்துல வாங்கி கொடுத்த அந்த சுடிதாரை போடுங்க, தீ வச்சா கூட எரியாது. அப்படி ஒரு அழுக்கு Dress போட்டு வரும். சொத்திரம் பாஸ்டர் அவன் நினைப்பான், இந்த அம்மாவை எப்படி இருக்குன்னா அந்த பாஸ்டர் பஞ்ச பரதேசியா இருப்பான் போலுங்க. நல்ல நீங்க நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் தான் பூமியில வாழ போகிறோம். we are going to live in the world for a short period. சிரியுங்கள், சந்தோஷமா சிரிங்க. சிரிக்கிறதுக்கு என்ன காசா கொடுங்க, காசு பணமா? கொஞ்சம் அப்படி சிரிங்க, கொஞ்சம் அருமையான பேசுங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. எப்ப பார்த்தாலும் அப்படியே தலையை தொங்க போடாது. நீங்க போய் பாருங்க, கண்ணு தெரியாதவன் சிரிக்கிறான், கால் இல்லாதவன் சிரிக்கிறான், ஐசி வார்டுல படுத்து கிடக்கிறவன் சிரிக்கிறான். வாங்க பாஸ்டர் பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கிறீங்க? அவன் என்ன பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறான். அவன் ஜெபம் பண்ண போனா அவன் என்ன பார்த்து நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறான். சுகர்லாம் நல்லா இருக்குதான்னு கேட்கறான். நீங்க சிரிங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. ஆண்டுடைய வார்த்தை நீங்க நல்ல, அப்பதான் உங்களுக்கு வியாதியே வராது, பாதி வியாதி. ஆகவே அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். You must know your authority. அதிகாரம் உடையவர்களாய் நீங்கள் மாறுங்கள். And you should become the people. நீங்க நடந்தால் சிலர் பயப்படுவார்கள், பேசினால் பயப்படுவார்கள். People will. ஏன்னா ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கவும் சபிக்கவும் நீங்க அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். You have the authority to bless and curse. நீங்கள் எவனை பார்த்து ஆசீர்வாதமா நீ இருப்பா என்று சொன்னாலும் ஆசீர்வாதமா இருப்பான். நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னா நல்லாவே இருக்க மாட்டான். If you pronounce blessing on a man, he will be blessed. வாசிக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ என்ன சொல்லுகிறாயோ அது நடக்கும். I will bless those who. அதிகாரத்துக்குள்ளே வல்லமை இருக்கிறது. And the authority has power. நாம் அப்படியே ஜெபிக்கலாம். Let us pray. அதிகாரத்துக்குள்ளே வல்லமை இருக்கு. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர் மரணத்தின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர்.
கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிசாசின் சகல வல்லமையையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. நீங்கள் அதிகாரத்தை ஏதேனிலே ஆதாம் இழந்து போனான். பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாய் அடிக்கப்பட்டதனாலே இந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. Praise the Lord. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட அதிகாரம் 4வது அதிகாரம். Praise the Lord. அடுத்த வாரம் நான் அதிகாரத்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேசுவேன். கர்த்தர் இவ்வளவு மகத்தான அதிகாரத்தை நமக்கு இந்த வேதத்திலே தேவன் மறைத்து வைத்திருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த மாலை வேளை கூட்டத்தில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.